நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரியலிஸ்டிக் கிச்சன் தான். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேகி கட்லட் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக மேகி வச்சு நீங்கள் நார்மலாக வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது ஒரு சிம்பிளாகவும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா நம்ம நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு. தண்ணி இப்போ நல்லா கொதிக்கலாம். இந்த டைமில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில்டர் பண்ண எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ கட்டர் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு அது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட நூடுல்ஸையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மைதாவில் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மைதா வந்து இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. போட்டுக்கலாமா? கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அந்த டைமில் என்ன பண்ணணும், இந்த மைதா மாவு இதில் வந்து லைட்டாக ஒரு டிப் விட்டு அது வந்து நம்ம இந்த மேகி வச்சுருக்கோம்ல இதில் லைட்டாக இப்படி ஒரு அழகாக ஒரு பெரட்டி அப்படியே ஆயிலில் போடணும். அழகாக எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்துச்சுல்ல, இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேகி கட்லெட் எப்படி செய்கிறதுன்றது பார்த்தோம். இது வந்து ஈஸியான ரெசிபி தான். என்னென்னா நீங்கள் மேகி நூடுல்ஸ் வச்சு நார்மல் நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.